உங்ககிட்ட ஆண்டர்பிரினியர்ஷிப்னா என்ன அப்படின்னு கேட்டா பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. நிறைய பேர் இப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆண்டர்பிரினியர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தாங்க. ஆண்டர்பிரினியர்ஷிப்ல 5 லெவல்ஸ் இருக்குங்க. இதை பத்தி தெரியாதனாலதான் நிறைய பேர் செகண்ட் லெவல்ல ஸ்டக் ஆயிடுறாங்க. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். லெவல் நம்பர் 1, த ப்ரொஃபஷனல். நிறைய பிசினஸுக்கு இதுதான் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ப்ரொஃபஷனல் தங்களோட ஸ்கில்லை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாருங்க. இது எப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு டிசைனர் ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறது, ஒரு வீடியோ எடிட்டர் அல்லது ஒரு போட்டோகிராஃபர் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க. இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல மொத்தமா வேலை செய்யறது ஒரே ஆள் அல்லது 2-3 பேர். அதாவது அந்த ப்ரொஃபஷனல்ஸ் மட்டுமே வேலை செய்வாங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்க கஸ்டமர்ஸை நீங்க க்ரோ பண்ணுங்க. உங்க கஸ்டமர் பேஸை க்ரோ பண்ணி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை நீங்க அக்வயர் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபஷனல் லெவல்ல உங்க மொத்தமான ஏர்னிங்ஸ் எவ்வளோனா உங்க இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அதுதாங்க உங்களுடைய ஏர்னிங்ஸ். இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு லெவல் தாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸும் டெட் ஆயிருங்க. இதுதான் த ப்ரொஃபஷனல் லெவல் 1. லெவல் 2, த செல்ஃப் எம்ப்ளாய்டு. இந்த லெவலுக்கு வரும்போது தான் உங்களுக்கு புரியுது, உங்களால மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க கஸ்டமர் பேஸ் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அதனால நீங்க ஒரு ஸ்மால் டீமை ஹையர் பண்றீங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டம் இருக்கும். அது என்னன்னா, இப்போ உங்களோட ஸ்கில் நம்பி மட்டும் உங்க பிசினஸ் இல்லை, ஒரு டீம் ஒர்க்கை நம்பி உங்க பிசினஸ் இருக்குங்கிறத நீங்க இப்பதான் புரிஞ்சுப்பீங்க. உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருவருமே ஒழுங்கா கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்ணாதான் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்கிற ஒரு உண்மைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதனால டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் என்னென்ன செய்யணுங்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நீங்க கிரியேட் பண்ணணும். அதை விட முக்கியமா கஸ்டமர்ஸ் கொடுக்குற பேமெண்ட்டையும் அமௌண்ட்டையும் கரெக்டா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா லாபத்தில் ஒரு பங்கை உங்க டீமுக்கு சம்பளமா நீங்க கொடுக்க வேண்டி வரும். இந்த லெவல்ல உங்க கோல் என்னன்னா, பில்ட் அ கோட். உங்க டீமுக்காக ஒரு ஆப்ரேட்டிங் கோடை நீங்க ரெடி பண்ணணும். இந்த லெவலோட நிதர்சனமான ஒரு உண்மை என்னன்னா, இந்த இடத்துல ரொம்ப டயர்டா ஓவர் ஒர்க் பண்ணி கான்ஸ்டன்டா நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. இதுதான் லெவல் 2. லெவல் 3, த பிசினஸ் ஓனர். இங்க தான் உண்மையான ஆண்டர்பிரினியர்ஷிப் தொடங்குதுங்க. இங்க நீங்க ரூல்ஸை மட்டும் எழுத மாட்டீங்க, சாலிடான சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க பிஸ்னஸை நீங்க ஆட்டோமேட் பண்றது இந்த லெவல்ல தாங்க. அதாவது உங்களோட உதவி இல்லாம உங்க பிஸ்னஸ் சுயமா இயங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை நீங்க இங்க தான் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு பிஸ்னஸ்ல நடக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே, கிளைண்ட் ஆன்போர்டிங் ஆகட்டும், அதாவது கிளைண்ட்டை பிடிக்கிறதாகட்டும், சேல்ஸ் அதாவது பிஸ்னஸை டீலை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணி அடுத்த முறை சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், அல்லது டாக்குமெண்டேஷன் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக நடக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். இந்த லெவலில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெட்டிக். அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாம் உடனடியாக ஒர்க் பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஒரு கட்டாயமும் இல்லைங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற சிஸ்டம்ஸை டெஸ்ட் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க, அது ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறமா தான் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸை தாண்டி மேலே வர்றவங்க தான் லெவல் 4க்கு போவாங்க. லெவல் 4, த ஆண்டர்பிரினியர். இந்த லெவலை ரீச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்குங்க. ஆஸ் அ ஆண்டர்பிரினியர் இங்கே உங்களோட மெயின் ஜாப் என்ன, ஸ்கேல் த ரூல்ஸ். கிரியேஷன் மட்டும் இல்லை, ஆட்டோமேஷன் மட்டும் இல்லை, ஸ்கேலிங்கும் பண்ணுறது தான் இந்த லெவலுங்க. ஸ்கேலிங் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அல்லது விரிவாக்கம். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, விரிவாக்கம் பண்ணுறது இந்த லெவலுங்க. நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை விரிவாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக, உங்கள் பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் விடுறது மூலமாக, அல்லது அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் மூலமாக, அல்லது பல லொக்கேஷனில் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்க. இந்த லெவலில் தான் உங்கள் பிஸ்னஸை ஒரு பிராண்டாக ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு அறியப்படும் ஆண்டர்பிரினியராக மாறுவீங்க. ஃபைனலாக
லெவல் 5 த ஃபவுண்டர். இதுதான் பிஸ்னஸோட பீக் லெவல்ங்க. ஒரு ஃபவுண்டராக இருக்கிறவர் பிஸ்னஸை மட்டும் ரன் பண்ண மாட்டார், ஆனால் அந்த பிஸ்னஸோட சேர்த்து ஒரு விஷனையும் ரன் பண்ணுவாருங்க. விஷன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது, ப்ராஃபிட்டை தாண்டி இந்த சமுதாயத்துக்கான ஒரு குறிக்கோளை கொண்டிருப்பது தான் விஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஒரு ஃபவுண்டர் லெவலை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கம்பெனிக்கான விஷனை உருவாக்குவது, அதை கம்யூனிகேட் பண்ணுறது, மக்களை அந்த விஷனை நோக்கி உந்தி தள்ளுவது தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த லெவலில் நீங்கள் ஒரு லெகசியை, ஒரு லீடர்ஷிப்பை கட்டமைச்சு மற்ற கம்பெனிஸை தாண்டி உங்களுடைய கம்பெனியை மேலே கொண்டு வர ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. இந்த லெவலில் உங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது உங்களுடைய அடையாளமே ஒரு பிஸ்னஸ் தான். உங்கள் ஐடியாஸ்க்காக பல பேர் காத்திருக்கிறத நீங்கள் இந்த லெவலில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், நாராயணமூர்த்தி, ரட்டன் டாட்டா, எலான் மஸ்க் எல்லாமே இந்த லெவலில் தான் இப்போத இருக்காங்கங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் உமன் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க? அடுத்து எந்த லெவலுக்கு போக போகிறதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்க போகிறீங்க? ஆண்டர்பிரினியர்ஷிப்புங்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த 5 லெவல்ஸை கிளைம் பண்ணி மேலே போகிறதாங்க. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி லேர்ன் பண்ணீங்களா? அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனல் புக்மேன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.